ரெண்டாவது pathway to breakthrough, okay, is wisdom. என்னது? Wisdom. Proverbs 10:4 it says, the hand of the diligent makes rich. We need to be active. We need to participate. We need to be a part of a church. We need to be involved in a church. இல்ல நான் குறை சொல்றதுக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸிங்க குறை கண்டுபிடிக்கிறது. ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன்ல, போன கான்சர்ட்டில் நான் வந்து இயேசுவே மானுவேலருக்கு வந்து எல்லாத்தையும் டார்ச் லைட் எடுக்க சொன்னேன். திருப்பி மலேசியாவுக்கு வரும்போது என்னோட போஸ்டரை பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட்டு, பென்னி வந்து டார்ச் லைட்லாம் தூக்குறான் அப்படி இப்படின்னு. நான் தப்பாக பண்ணிட்டேன் ஸ்டேஜில் இல்லையே, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் அவ்வளோதான். எதுக்குள்ளாமோ நம்ம வந்து செலவு பண்ணி என்னமெல்லாம் பண்ணுறோமே, ஆண்டவருக்காக தான் நம்ம பண்ணுறோம். we are magnifying the one who created us, that's all. குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த குறையை நீங்கள் திருத்தி பாருங்களேன். ட்ரை டு ரெக்டிஃபை இட் பை யோர் செல்ஃப். சர்ச்லேயா இருக்கட்டும், நீங்கள் குறை ஈஸியாக சொல்லிடலாம். why don't you put in your effort and make it right? ஒரு கும்பல் அதுக்குன்னே சர்ச்சுக்கு போவோம், கரெக்டா இல்லையா? அப்படி இருந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில திருப்பு முன்ன, என் பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முன்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? You need to be diligent and you need to have wisdom so that you would be able to receive your breakthrough.